திரு அக்னீஸ்வரன், தனிச்சு நின்னா காங்கிரஸுக்கு நல்லதா, கூட்டணியோட இருந்தா காங்கிரஸுக்கு நல்லதா? இல்லை, இந்த நேற்றைய தினம் பொதுக்குழுவில் நடந்ததை அது வரவேற்கத்தக்கது. அந்த நிலைப்பாடை எடுத்தது, சொன்னது தனித்து நின்றால் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையிலிருந்து தானே. பொதுக்குழு தானே ஒரு கட்சியினுடைய ஆன்மா. அதில் தானே நீங்கள் பேசியிருக்கிறீங்க. பேசியதவே மரியாதைக்குரிய மாமன்ற உறுப்பினர் திரு ராஜசேகரன் அவர்கள், நாங்கள் பேசினோம், ஆனால் முன்னாடி பேசுறதை வெட்டி ஒட்டி நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேசுனீங்களா இல்லையா? அந்த பேசியதற்கு இன்னைக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கீங்களா? இல்ல, மறுப்புன்றது வேற. ஒரு விஷயம், காங்கிரஸ் கட்சி பேரியக்கம், பெரிய ஒரு கட்சி தனித்து நின்று வெற்றி பெறுவதில் எங்களுக்கு ஆளுமை இருக்குன்றதான நீங்க சொன்னீங்க. பிறகு ஏன் இன்னைக்கே அதை மாறுறீங்க? இல்ல, பாஜக அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்து அவங்க பெருசா கை கொடுக்கல. பாஜக நான் அதை திருத்துறேன். தேர்தலை பற்றியோ தேர்தலில் கூட்டணி வைப்பதை பற்றியோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை நம்ம வலுவா அந்த அமைப்பை கட்டமைப்பை ஏற்படுத்தணும்ன்றது தான் மிகப்பெரிய கருத்தாக இருந்ததே தவிர, எவ்வளவு நாள் சார்ந்தே இருக்க போகிறோம் அப்படின்றதுடைய அர்த்தம் என்ன, எப்போது நம்மள வலிமையாக்க போறோம் அப்படின்றத நீங்க எடுத்துக்கணும். நீங்கள் பல இடங்கள்ல இன்னும் கட்சியை ஆரம்பித்து இன்னும் அவர் நடிகர் விஜய் இன்னும் அவர் களத்துக்கு வரல. கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் அவருக்கு சின்னம் இல்லை. இன்னும் தேர்தல் 2026 ஆட்சியை பிடிக்கிறோன்னு அவர் சொல்லும்போது 1967 ஆட்சியை இழந்ததற்கு பின்னாலும் ஒரு நீண்ட நெடிய வரலாறு. காங்கிரஸ் சாதாரண கட்சி இல்ல. இந்தியா முழுமைக்கும் வேர்களை விஜய் வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலும் பல கிராமங்களில் இன்னமும் உயிர்ப்போடு இருக்கிற பேர் இயக்கம் இது. இது சாதாரண இல்ல, பல தியாகங்களால் வளர்ந்த கட்சி, இது யாகத்தால் வளர்ந்த கட்சி இல்ல. எங்களுடைய வேர்கள் ஆழமா இருக்கு. அதை புதுப்பிப்பதற்கு, எங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்கு, எங்கள் சித்தாந்த எதிரிகளை வீழ்த்துவதற்கு எங்களை நாங்கள் வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப நாங்க அந்த முடிவை எடுக்கிறோம். அந்த மாதிரியான விவாதத்தை கூட பண்ணக்கூடாது அப்படின்றத திசை திருப்புற முயற்சியில தயவு செய்து அது மாதிரியான ஒரு முயற்சியில யாரும் ஈடுபடக்கூடாது. உறுதியா இருந்திருக்கலாமே, நீங்க அதை விளக்கம் கொடுக்குறீங்கன்னு அவர் கேட்கல. அவரே பேசணும். இப்போ அதுல உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா 2006 பெரும்பான்மை இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் 96 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்த போதே அமைச்சரவையில் நீங்க கேட்டீங்க, காமராஜர் ஆட்சியை தமிழ்நாட்டில் நாங்கள் நிகழ்த்தி காட்டுவோம் சொன்னீங்க. கலைஞர் கருணாநிதி சொன்னார், இப்பொழுது நடப்பதும் காமராஜர் ஆட்சி தான் சொல்லி அந்த கோரிக்கையை முடிச்சு வச்சுட்டாரு. உடனே அமைச்சரவையிலாவது சேருங்க அப்படின்னு கேட்டாங்க. கடைசி வரை சேர்க்காமலேயே முடித்து வைக்கப்பட்டது. அன்னைக்கெல்லாம் வராத கோரிக்கை இன்னைக்கு மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறார்னா உள்ளபடியே நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த சொன்ன கருத்தில் ஆம், நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம். நான் இப்ப இன்னொன்னு சொல்றேனே, இந்த ஒரு ஒப்பீடு பாருங்களேன். இந்தியாவில் நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, அது மாற்றமில்லை. நீங்கள் தான் பிரதமர் வேட்பாளர் சொன்னீங்க. ராகுல் காந்தி இந்தியாவிலே முதல் முறையாக சொன்னது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், வரவேற்கத்தக்கது. ஆனால் சனாதனத்தை பற்றி தமிழ்நாட்டுடைய அமைச்சர் பேசும்போது இந்திய நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொன்னார்? அதற்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை அப்படின்றத கருத்துல மாத்திக்கிட்டாரா? மாத்தல. அப்போ காங்கிரஸ் கட்சி என்பது பேரியக்கம், பெரிய காலத்து பெரிய அரசியல் கட்சி, நீண்ட காலமா இருக்குது. ஆனா உங்களுடைய சிந்தனை விஜய்கிட்ட போய் நிக்குதுங்களே, ஏன் அப்படி? அவர் வரட்டும், வருவது பிறகு பேசுவோம். சொல்லவே இல்லை விஜய். ஆனா சொன்னார்ல, இப்போ வரப்போகிறார். அவர் வரப்போறாரு. நான் தான் கேக்குறேன், நீங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கீங்க சார், அவரே எதிர்க்கட்சி ஆயிட்டீங்க. அவரே கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தணும்னு நினைக்கிற போது பாரம்பரியமான ஒரு கட்சி 67 ஆட்சி இழந்துட்டோமே, நாங்க கட்சி கட்டமைப்பை இங்க பலப்படுத்த வேண்டாமான்னு கேட்டாரு. விஜயோட கூட்டணி போறோம்னு சொல்லவே இல்லை. அண்ணன் நல்ல அரசியல்வாதி, அண்ணன் நல்ல பொறுமைசாலி. நான் கேக்குறேன், அதிமுக கூட வர ட்ரை இல்ல 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 பாருங்களேன், நீங்க வரவிடாம இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணாதீங்க. இப்ப கூட சொன்னார் இல்லையா, அதாவது இப்படி கை காட்டி இல்ல நடக்க போகுதுன்னு சொன்ன உடனே நான் இப்படி சொல்றேன். திரு அமித்ஷா அவர்கள், நீங்கள் தான் நம்பர் 1 இன் தமிழ்நாடு பிஜேபி அப்படி கூட சொல்லிருக்கலாம். இப்ப ஏடிஎம்கேவோட கூட்டணி போலான்னு காங்கிரஸ் யோசிச்சா, இல்ல வேண்டாம் நீங்க தனிச்சு நின்னு கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துவோம்னு அதிமுக சொல்லி, அந்த பேச்சுக்கு இதுல இடமே கிடையாது. பேசினால் இது பொதுக்குழுல நீங்க பேசி சார் இப்ப மட்டும் தான் பேசினாங்க. நீங்களா இதுக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு நாம சீட்டு கேட்டுட்டே இருக்க போறோம் அப்படிங்கிற பேச்சு இதுக்கு முன்னாடியே வந்துச்சா வரலையா? இப்பொழுதும் தமிழ்நாட்டில் இவர் நீங்க என்ன யோசனை சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். வாங்கின வாக்கு சதவீதம் 10 காங்கிரஸுக்கு 6-7 இருக்கலாம். நீங்க யோசனை சொல்வீங்கன்னா நீங்க தனிச்சே நில்லுங்க, அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம், விஜயும் வேண்டாம், நீங்க தனிச்சே நில்லுங்கன்னு சொல்லுவீங்களா, இல்ல வேற ஏதாவது ஒரு கூட்டணியோட வாங்கன்னு அழைப்பீங்களா? நீங்க அந்த பெரியார் காங்கிரஸ் கட்சியில இருந்தவர்,
திராவிட கட்சிகளே சுயமரியாதையை பத்தி பேசுகிற போது காங்கிரஸ் கட்சியும் தங்கள் சுயமரியாதையை பார்த்துக் கொள்ளணும். இதுதான் என்னுடைய இது சொல்றேன். நான் கோளாறு சொல்ற அளவுக்கு நான் பெரிய அரசியல்வாதி கிடையாது. ஆனா நான் இப்பொழுது ஆனால் பேசிய பேச்சிலிருந்து காங்கிரஸை தான் ஆதரித்தார். பேசிய பேச்சிலிருந்து சேர்ந்த சுயமரியாதை போயிடும். இல்ல பேசிய பேச்சிலிருந்து நல்ல நேத்து பேசின பேச்சுக்கு இன்னைக்கு நீங்க விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். அப்போ அப்படி பார்த்தா மல்லிகார்ஜுன கார்கே சனாதனத்தை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணுமே. முதல் தீர்மானத்திலேயே நாங்க திரு ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லிட்டோம். காமராஜர் ஆட்சிங்கிறதா எங்களுடைய கருத்தியல், அதை முன்வைக்கிறோம். நாங்க எங்களுக்கு அந்த பொதுக்குழுலேயே பின்னால் பேசியவர்கள் கருத்தெல்லாம் தவறா திரிக்கப்பட்டு வந்துட்டதுனால விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. சட்டமன்றத்தில் நான் உரையாற்றுகிற போதே திமுக அரசுக்கு பக்கபலமான உரையை தான் நான் நிகழ்த்தியிருக்கேன். எதிர்கட்சிகளுக்கு நான் பதில் கொடுத்திருக்கிறேன். இவ்வளவே சொல்றாரு. காங்கிரஸை வலுப்படுத்துறதுங்கிறது இந்தியா கூட்டணியை வலுப்படுத்துறது மாதிரி தான், அப்படிதான் புரிந்து கொள்ளணும்னு அவர் சொல்றாரு. இங்க பாஜக கால் ஊன்றாம இருக்கணும்னா திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு புரிதல் இருக்கு எங்களுக்குன்னு சொல்றாரு. இவ்வளவு விளக்கத்தை நீங்க அறிக்கையில தானே சொல்ல முடியும், வேற எங்கே சொல்ல முடியும்? அவரு அப்ப பொதுக்குழுல அப்படி பேசவே இல்லை அப்படின்றாங்களா? பேசினது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்றாரு. இல்ல இல்ல அப்ப எப்ப சரியா பேசுவீங்க? கட்சியை வளர்க்கணும்னு நாங்க பேசினது திமுக கூட்டணி வேண்டான்னு புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கறதுனால அவர் இவ்வளவு விளக்கங்களை கொடுக்கிறார். இப்ப கூட்டணியில இந்த தூத்துக்குடியில முத்துக்கு கீழே இறங்குற போது தாய்மாமன் தான் மேல பிடிச்சிட்டு இருப்பாங்க. மூச்சு விட போகுது ஒரு மாதிரி தடம் வந்தா தாய்மாமன் உயிரை பிடிச்சு காப்பாற்றுற தங்கச்சிக்காக. அது மாதிரி இன்னைக்கு காங்கிரசும் திமுகவும் மீண்டும் மீண்டும் அது டெல்லிக்கு போனாலும் சரி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி ஒருவரை ஒருவர் அது மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கடைசி பேரா அதுதான் சொல்றாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கொள்கை சார்ந்த கூட்டணியை தவிர சந்தர்ப்பவாத கூட்டணி இல்ல. 2003 தொடங்கிய இந்த கூட்டணி ஒரே ஒரு தேர்தலை தவிர அனைத்து தேர்தல்களிலும் எல்லாமும் தேர்தல் களத்தை சேர்ந்துதான் சந்திச்சிருக்கோம். எஃகு கோட்டை போல இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்த எவர் முயற்சி செய்தாலும் நிச்சயம் அது நிறைவேறாதுன்றார். கூட்டணி தொடரும். அப்ப அதே மாதிரி நம்ம இப்படி வேணா சொல்லிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் திமுக கூட்டணியில இருக்கும் வரை நாங்கள் என்றைக்கும் தமிழ்நாட்டில் 67 விட்டு ஆட்சியை திரும்ப பிடிக்க மாட்டோம் அப்படின்றது இது அர்த்தமா? என்ன அர்த்தம், என்ன விளக்கம்? அப்போ உங்களுடைய விளக்கமே சரியா இல்ல. 11% வாங்கிய தமிழ்நாட்டில் பாஜக வாங்கியது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்ல. 20% வாங்கிய பிற கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல. ஆனா நீங்க 10% வாங்குது. நீங்க அத்தனை 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கிற போது உங்களுக்கு அந்த வலுவான கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்கன்னா திமுகவை நம்பிதான் இந்த 10% வாக்கு வாங்கினீங்களா அல்லது உங்களை மத்தியில் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் அதுக்காகத்தான் இங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்களை கூட்டணியில் வைத்திருக்கிறாரா? என்ன நோக்கம்? திமுக இல்லாம எப்படி 10% காங்கிரசுக்கு வந்திருக்க முடியும்? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்க கூடாதுல. நாங்கள் திமுகவை நம்பித்தான் ஆட்சி நாங்கள் கூட்டணி இருக்கிறோம். ஆகவே நாங்கள் காங்கிரஸ் கட்சி என்றைக்கு ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க விரும்பவில்லை. அப்படியா அர்த்தம்?